இந்த டெஸ்ட் பேட்டர்ன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில், இப்போ ஸ்கூல் எக்ஸாம் எடுத்துப்போம், ஒரு 10th எக்ஸாம் இருக்குது, ஒரு 12th எக்ஸாம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க? இந்த பிடிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சொல்லி ஒரு புக் இருக்கும், கரெக்டாக? அந்த புக்கில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி இருக்கும். இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 10 மார்க் கேள்விகள் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு 100 கேள்விகள் இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் பப்ளிக் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம 10th எக்ஸாம் படிக்கும்போது 12th எக்ஸாம் படிக்கும்போது நம்ம ஒரு கொஸ்டின் பேங்கை நாடி இருப்போம். அந்த கொஸ்டின் பேங்க்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன சார் கொஸ்டின் பேங்க், இந்த கொஸ்டின் பேங்க் எங்கே கிடைக்கும், இந்த கொஸ்டின் பேங்க் எப்படி நான் அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் டார்கெட் பண்ணுறக்கூடிய தேர்வு வந்து குரூப் 1ஆவோ குரூப் 2ஆவோ இருக்கலாம். அதுதான் வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம் தான் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கான எக்ஸாம். பட் ஆனால் ஒரு வருஷத்துக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, 1A, 2, 2A, 4, VAO அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 8 HRNC எக்ஸாம்னு நிறையா நடத்துகிறாங்க. பட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு 15-20 எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து லாஸ்ட் 2 years 3 years கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7000-லேருந்து 8000 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். கிடைக்குமா? இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் உங்கள் கொஸ்டின் பேங்க். இந்த கொஸ்டின்ஸ்லாம் யார் சார் எடுப்பா? 10th எக்ஸாமுக்கு யார் எடுப்பாங்க? அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஹெச்ஓடிஸ், கரெக்டு தானே? ஏதோ ஒரு இதில் உள்ள ஹெச்ஓடிஸ் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு காலேஜில் உள்ள ப்ரொஃபஸரோ ஒரு ஹெச்ஓடியோ இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னால் ஒரு டீம் ஆஃப் ஸ்டாஃப்ஸ், டீம் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் போவாங்க. அவங்க இதே இதுலேருந்து தான் எடுப்பாங்க. அப்போ அவங்க எங்கேருந்து எடுக்க போகிறாங்க? இப்போ இதுலேருந்து சோர்ஸ் புக் என்னன்னு தெரியுது உங்களுக்கு? 11th 12th ஹிஸ்ட்ரி புக்கு, பாலிட்டி புக்கு, எக்கனாமிக்ஸ் புக்கு, இல்லை ஏதாவது ஒரு இயர் புக்கு. ஏன்னா நம்ம எடுக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாருமே யார் எடுக்கிறாங்க? ஒரு ஹியூமன் தான் எடுக்கிறாங்க. அது அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ் தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ் வந்து கவர்மெண்ட் எங்கே போவாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் உள்ள ஹெச்ஓடிஸ், ப்ரொஃபஸர்ஸ், இவங்களை தானே கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க மட்டும் எங்கேருந்து எடுக்க போகிறாங்க? இந்த புக்கில் இருந்தால் எடுப்பாங்க. அப்போ இந்த ஒரு டீம், கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற ஒரு டீம் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க, எந்த விதமான கேள்விகளை கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு லாஸ்ட் 3 years கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் தெரியுமா? நீங்கள் டெய்லி படிக்கும்பொழுது நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபின்னு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் 5 hours to 6 hours படிப்பேன். அதுவே பெரிய விஷயம். 4 hours தான் நம்மளால் ஆக்டிவாக படிக்க முடியும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes காலைல நியூஸ் பேப்பருக்கு டைம் கொடுப்பேன். 1/2 hour என்னன்னாலும் பரவாயில்ல, RS அகர்வால் புக்கில் ஆப்டிடியூடு சால்வ் பண்ணி பார்ப்பேன். 1/2 hour சால்வ் பண்ணி பார்ப்பேன். ஏன் ஆப்டிடியூடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னு சொன்னால், நாங்கள் குரூப் 1 எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் 200 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸில் 50 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட். மேக்ஸுக்கு இந்த ஆப்டிடியூடுக்கு மட்டும் ஒரு பியூட்டிஃபுல் திங் இருக்குது. என்னன்னா, கேட்குற கேள்விகள் அத்தனையுமே சரியாக பண்ண முடியும். சயின்ஸு, சோசியலு, ஜிகே, பாலிட்டி, இதில் கூட சில கேள்விகள் தவற விட முடியும். இந்த மேக்ஸு, இந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கொடுக்குற கேள்விகளை அப்படியே 25 கேள்விகள் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். 25 கேள்விகளுமே கரெக்டாக பண்ண முடியும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கும் இந்த மேக்ஸுக்கும் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்த டைமை ஒதுக்குனீங்கன்னு சொன்னால் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ப்ளஸ் நான் ஒரு நாளைக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு 10 பேஜஸ் இல்லை ஒரு 2 சாப்டர் படிப்பேன். அடுத்து சயின்ஸில் கொஞ்சம் படிப்பேன். ப்ளஸ் ஒரு நாளைக்கு எது பண்ணாலும் பண்ணலனாலும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து கண்டிப்பாக மனப்பாடமாவது பண்ணிக்கிறேன். அந்த 100 கேள்விகளில் அந்த கொஸ்டின், அந்த ஆன்சர் யாவது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் பேங்கை எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த கொஸ்டின் பேங்க்ல இருந்து தான் வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மனோ மெம்பரோ யாராவது ஒருத்தவங்க உட்காந்து அந்த கொஸ்டின்ஸை பிக் பண்ண போகிறாங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து 2 கேள்விப்பா, ஜாகிரபிலேருந்து 2 கேள்வி, சயின்ஸ்லேருந்து 2 கேள்வி. அப்போ there is a probability, there is a chance that last 2-3 years இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 2-லேருந்து 5 கேள்விகள் ரிப்பீட் ஆகும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம போட்டித் தேர்வு படிக்கிறது வந்து பெரிய நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் மைண்டில் எடுத்துக்காதீங்க. எக்ஸாமை கிளியர் பண்ணணும், வேலைக்கு போகணும், இதுதான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும். அப்படின்னும் பொழுது 5 கேள்விகள் பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வரும்னு சொன்னால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால்
ஒரு 1 hour அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் 100 கேள்விக்கு ஆன்சரை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு கேள்வியில் 4 ஆப்ஷன் இருக்கு. அப்போ மீதி 300 கேள்விகளுக்கு வந்து 300 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸுக்கு என்ன கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குன்றதையும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணி பார்க்கணுங்கிறத தயவு செஞ்சு உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆப்டிடியூடுக்கு நேரம் ஒதுக்கணுன்றதை வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நியூஸ் பேப்பரை படிக்கிற பழக்கத்தை 1 hour கொண்டு வந்துட்டீங்கன்னா மீதி எல்லாமே நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். நமக்கு சோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு +1 +2ல இருக்கக்கூடிய சயின்ஸு, சயின்ஸ் இந்த சென்ஸ் பாட்னி ஜுவாலஜியில், அது மேக்ஸிமம் லைஃப் சயின்ஸ், இந்த பாட்னி ஜுவாலஜி தான் அதிகமான கேள்விகள் வரும். இது ஒரு ஆஸ்பெக்ட். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்கூல் எக்ஸாம் கூட ஏன் இதை வந்து ஸ்கூல் எக்ஸாமோ இல்லை காலேஜ் எக்ஸாம்ஸோட ஏன் இதை கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னா, சேம் அதே நபர்கள் தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க, அதே மெத்தடாலஜி தான். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த நம்ம பாடத்திட்டத்தை ஒரு விதமாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா போட்டித் தேர்வுகளும் அதை நோக்கி தான் டிசைன் பண்ணுவாங்க. பட் என்னன்னா சிறு சிறு இது இருக்கும். இப்போ அதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்போ 10th எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் எக்ஸாம் எழுதுவீங்க, ஒரு 100 மார்க்ஸ் இருக்கும். அதில் 10 1 மார்க்கு, 10 சூஸு, ஒரு 2 மார்க்கு, 5 மார்க், 10 மார்க் இப்படின்னு இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் தான் எக்ஸாம் இருக்கும். 12th எக்ஸாம் எடுத்தீங்கன்னா ஒரு 2 hours, ஒரு 150 மார்க் சம்திங் எழுதுவீங்க. ஆனால் இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் OMR டைப் ஷீட்டு, புரியுதுங்களா? அந்த 3 மணி நேரத்தில் 180 மினிட்ஸில் 200 கொஸ்டின். அப்போ ஒரு கேள்விக்கு 1 நிமிஷத்துக்கு கம்மியாக எழுதுறீங்க. இதுதான் சேலஞ்ச். நம்ம 10th எழுதுகிற எக்ஸாமுக்கும் 12th எழுதுகிற எக்ஸாமுக்கும் காலேஜில் எழுதுகிற எக்ஸாம்லேருந்து கம்ப்ளீட்டாக மாறுபட்டு 1 நிமிஷத்துக்கு 2 கேள்விகள் அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கு போகிறோம். இதை நீங்கள் உணர்ந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனால் மட்டும்தான் இந்த இதுக்கு போக முடியும். அதே போல் நீங்கள் இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்வி கேட்குற விதம்ங்கிறது ஒரு சர்டன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. என்ன சர்டன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்குன்னா, மேக்ஸிமம் சார் சொன்னாங்களா என்னன்னு தெரியல, மேக்ஸிமம் சார் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த 200 கேள்விகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைப் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரெக்டாக எழுதியிருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேட்ச் த ஃபாலோயிங்கில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும். சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இதில் 1 only கரெக்டு, 2 only கரெக்டு, இல்லை போத் 1 and 2 ஆர் கரெக்டு, இல்லை ரெண்டுமே தப்பு அப்படின்னு இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். 3வது டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசனிங்னுவாங்க. அந்த அசர்ஷனில் ஒரு கூற்று இருக்கும், ஒரு ஃபேக்ட் இருக்கும். ரீசனிங்கில் ஒரு கூற்று இருக்கும், ஒரு ஃபேக்ட் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ABCD 4 ஆப்ஷன்ஸுமே அந்த அசர்ஷன் ரீசனிங் டைப்புக்கு ஒரே ஆன்சர் ஆப்ஷன் தான். முதல்ல வந்து ஏ மற்றும் ஆர் 2 கூற்றுகளுமே சரி, ஆர் வந்து ஏக்கு சரியான விளக்கம்னு ஒரு ஆப்ஷன் ஏ இருக்கும். ஆப்ஷன் பியில் வந்து 2 கூற்றும் சரி, ஆனால் ஆர் வந்து ஏக்கான ரீசனிங் இல்லைன்னு இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் வந்து ஏ தவறுன்னு இருக்கும், டி ஆப்ஷனில் ஆர் தவறுன்னு இருக்கும். இவ்வளோதான் இந்த ஆன்சர் ஆப்ஷன். வந்து இது 4த்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னில் ஒரு 10 கேள்விகள் இருக்கும். பட் என்னன்னா நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்ட், இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னால் நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லுவாங்க. நம்ம அவசரத்தில் வந்து இதில் எது சரியானது எது தவறானதுன்னு இருக்கும். நம்ம மைண்டு வந்து எது சரி அப்படின்றத அட்டன் பண்ணுறதுலே தான் இருக்குமே தவிர எது தவறுன்ற அந்த கொஸ்டினை பார்க்க மாட்டோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. அது போக 5வது வந்து டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ். ஒரு ஜியாகிரபியில் ஒரு மேப்பை கொடுத்தோ, இல்லை ஏதாவது ஒரு மேப்பு, இல்லை ஏதாவது ஒரு படத்தை காமிச்சு இதில் ஏதாவது ஒரு சரி தவறு இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே இந்த இதில் பார்த்தோன்னே நினைக்கிறது என்னன்னா, ஒரு வரியில் கேள்வி கேட்டு ஒரு டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக இந்த போர் எந்த வருடம் நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நாம் என்ன நினைப்போம், அந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வின்னு நினைப்போம். கரெக்டாக இல்லையா? ஒரே வரியில் படிக்கிறோம், 1 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேள்வியை படிச்சிடறோம், 1 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கலான்றது நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் வந்து நல்லா நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மேட்ச் தான் ஃபாலோயிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இருக்குதுலேயே ரொம்ப ஈஸியான கேள்வி. ஒரு 200 கேள்விகள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜெனரல் ஸ்டடீஸில். அதில் வந்து அந்த மேக்ஸ் ஆப்டிடியூடு இந்த லாங்குவேஜை போக கிட்டத்தட்ட 150 கேள்வி இருக்கும். 150 கேள்வி, 20லேருந்து 22 கேள்விகள் மேட்ச் த ஃபாலோயிங் வரும். இந்த 22 கேள்வியுமே அவங்களால சரியாக அடிக்கணும்.
ஏன்னா மேட்ச் தான் ஃபாலோவிங்கில் 4 இதில் ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் தெரிஞ்சால் கூட நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக சார் இந்த 4 இல்லை இதுக்கான பதில் இதுதான் எனக்கு உறுதியாக தெரியும் சார், அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஆப்ஷனை கண்டிப்பாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். உங்களுக்கு சான்ஸ் கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் 50-50 இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான கேள்வி எதுன்னு சொன்னீங்கன்னா அந்த அசெஷன் ரீசனிங் தான். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட் ரொம்ப டைரக்ட் ஃபேக்டாக இருக்கும். அந்த ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ஆறு வந்து அதுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம், ஏதான் ஆப்ஷன் ஏதான் ஆன்சர். அதே போல வந்து ரெண்டுமே கரெக்ட், இதுக்கு அது பதில் இல்லை, இதுக்கு அதுக்கு ரீசன் இல்லை அப்படின்னா பி தான் ஆப்ஷன். அந்த ஏ ஆர்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு இது சரி, இது உறுதியா எனக்கு இது சரின்னு தெரியும் சார், இல்லை இது உறுதியா தவறுன்னு தெரியும் அப்படின்னா ஏ தவறுன்னா டி தான் ஆப்ஷனு, பி தவறுன்னா சி தான் ஆப்ஷன். ஸோ இந்த கேள்விகள் ரொம்ப 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 ஈஸி. இது ஏன் சொல்றேன்னா நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஒரு 10-15 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த அசெஷன் ரீசனிங்ல எந்த கேள்வியுமே நீங்க தவறு விடவே மாட்டீங்க. மோர் ஓவர் திரும்ப திரும்ப அந்த கேள்வி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அசெஷன் ரீசனிங் வந்து கொஸ்டின் எடுக்கிறதே கொஞ்சம் டஃப். அப்போ அதுக்குன்னு ஒரு 20-25-30 கேள்விகள் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ அந்த வருஷத்துல அந்த கேள்வி வந்து 2-3 எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினும் அது மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது எனக்கு உறுதியா தெரியும் சார், இல்லை இது உறுதியா தவறுன்னு தெரியும் அப்படின்னா கூட ஆன்சர் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ண முடியும். இந்த சிங்கிள் வேர்ட்ல கேட்குறாங்க பாருங்க, இந்த போர் வந்து எந்த ஆண்டில் நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் உண்டு, இல்லைன்னா இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க குத்து மதிப்பா போட்டீங்கன்னு சொன்னா கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. இந்த 3 கொஸ்டின்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கரெக்ட் வந்து ரொம்ப அதிகம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.